மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தாலுகாவில் வழுவூர் அருகே பெருஞ்சேரிங்கிற என்ற கிராமத்தில் இந்த கோயில் வந்து இருக்குது. புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா தார்கா வனம் என்று சொல்கிறாங்க. அதிக மக்கள் வாழ் இடத்துல சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. 48 முனிவர் வந்து பிரம்மாவிடம் தவம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து வேண்டினர். அப்போது பிரம்மா வந்து இந்த தற்பை புல் வந்து எங்கே விழுகுதோ அங்கே வந்து நீங்கள் தவம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மா வந்து இந்த தற்பை புல்லை வந்து தூக்கி போகிறாரு. அந்த தற்பை புல் வந்து தார்காவனம் என்ற ஒன்று கிராமத்தில் போய் விழுந்துருது. அங்கே வந்து 48 முனிவர் வந்து தவம் செய்கிறாங்க. தவம் செஞ்ச இடத்த வந்து பெரிய சேரி மருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலப்போக்கில் பார்த்தோன்னா பெருஞ்சேரி அப்படின்னு ஆயிடுச்சு. பெருஞ்சேரி தார்காவனம் சித்தர் பீடம் அப்படி தான் வந்து இப்போ அழைக்கிறாங்க. 48 அரசியல் வந்து தவம் புரிஞ்சு அவங்களுடைய தவ வலிமையால் வந்து ஆணவம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து வந்துடுச்சு. அவங்களுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காண்டி சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு திருவிழா வந்து செஞ்சாங்க. அந்த திருவிழாவின் போது முனிவர்கள்லாம் வந்து யாகம் செஞ்சு பல்வேறு மிருகங்களை வந்து தோற்றுவிச்சு சிவபெருமான் மேலே வந்து ஏவினாங்க. இதில் முக்கியமானது யானையை வந்து ஏவிய போது சிவபெருமான் வந்து அந்த யானையை உரித்து தனது ஆடையாக வந்து அணிஞ்சு நடனம் பண்ணார். அந்த இடம் வந்து அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் என்று இப்போ வந்து அழைக்கிறாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பின்னணி கொண்ட தார்காவனத்தில் இப்போது நவீன சிற்பக்கலையோட 54 அடி உயர மிக பிரம்மாண்டமான சிவன் ஆலயம் வந்து இப்போ கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா தார்காவனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படுகிறது. காவிரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழன் ஆற்றிலிருந்து புனித நீர் வந்து யானைகள் மீது ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. அந்த யானைகள் மீது பார்த்தீங்கன்னா அமர்ந்து கலசங்களில் புனித நீர் வந்து நிரப்பப்பட்டு மேலத்தலங்கள் மங்கள வாத்தியங்கள் வந்து பக்தி பாட்டெல்லாம் போட்டு ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து வந்திருந்துச்சு. பின்னர் யாகசாலை வச்சு அந்த புனித நீரை வந்து ஹோமம் வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 7/7/2025 ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான 54 அடி சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்து இப்போ நடந்துச்சு. தார்கா வனேஸ்வரர் சிவலிங்க திருமேனியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 அடி உயரமுள்ள சிவலிங்க திருமேனி திருக்கோயிலுக்குள்ள ஒரே கல்லாலான 5 அடி உயரமுள்ள சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை வந்து செஞ்சுருக்காங்க. கோயில் பக்கத்தில் பெரிய கோசாலை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா மயிலாடுதுறை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருஞ்சேரிங்கிற கிராமத்துக்கு டிக்கெட் எடுத்து நீங்கள் வந்துக்கலாம். நிறைய பஸ் இருக்குது. அங்கேருந்து ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக வந்து டைமிங் தான் பஸ் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் தான் நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து நடந்து நீங்கள் போய்க்கலாம். கோயில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நடுவில் வந்து நடை வந்து சாத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து அழகாக வந்து சிவனை வந்து தரிசிச்சுக்கலாம்.